சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிந்து வருகிற சத்தியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மேலும் மேலும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்குள்ள மேலும் மேலும் சில புதிய ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டே வருவது எங்களுக்கும் சத்தியத்தை பேசுவது மிகுந்த வாஞ்சையாக ஆர்வமாக இருக்கு. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு முறை ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிப்பாடு. சாதாரணமான பிரசங்கம் என்பது வேற. எல்லா இடங்களையும் நாம் பிரசங்கத்தை கேள்விப்பட்டலாம், ஆனால் வெளிப்பாடுகளை நாம் கேட்க இயலாது. வெளிப்பாடு என்று சொன்னால் என்ன? சம்திங், ஒரு விஷயம் வெளிப்படையாக வந்தது. வெளிப்படையாக வருவதுதான் வெளிப்பாடு. இது ஒன்றும் வெளிப்படையா வரலப்பா. பொதுவா அவர் பேசுறது, இவர் பேசுறது, எல்லாரும் சொல்றது தான் வந்திருக்கு. வெளிப்படையாய் ஒன்றும் வரலையே அப்படின்னு வெளிப்பாடுக்கும் சாதாரணமான பாரம்பரிய பிரசங்கத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்திருப்பது மிக நல்லது. உதாரணமாக நான் சொல்ற மாதிரியே மற்றவர்கள் கூட சொல்லலாம், ஆமா நான் கூட இன்னைக்கு காலையில் ஒரு வெளிப்பாடு கொடுத்தேன்னு. வெளிப்பாடு என்று சொன்னால் எல்லோரும் பேசுகிற மாதிரி ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடாது. எல்லோரும் பேசுகிற மாதிரி பாவத்தை கண்டிப்பது. புத்தா அந்த காலத்திலிருந்தே கண்டிச்சுன்னு வர்றார். இவர் புதுசா இப்பதான் ஆவியானவர் காண்கிறார், உன் குற்றம் என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆசீர்வாதங்கள் பிரசங்கிப்பது வெளிப்பாடு அல்ல. பாவங்களை கண்டிப்பது வெளிப்பாடு அல்ல. இது அல்லாம வரங்களை குறித்து இல்ல அசத்தலான ஊழியங்களை குறித்து பேசுவது வெளிப்பாடாகாது. வெளிப்படுத்தின விசேஷத்தையே பேசுவது வெளிப்பாடாகாது. வெளிப்படுத்தின விசேஷத்தையே பேசுவது வெளிப்பாடு ஆகாது. வெளிப்பாடு என்று சொன்னால் வெளிப்படையாய், அதாவது அது அந்தரங்கமாய் இருந்தது, மறைவாக இருந்தது. அதை வெளிப்படையாக இன்றைக்குத்தான் அந்த விஷயம் வெளியே வந்தது என்பதற்கு பெயர்தான் வெளிப்பாடு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படி ஒரு மாதத்திற்கு கொஞ்சம் குறைவு என்று சொன்னாலும் என்னை யாராவது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக அல்லவிட்டால் நானே நடத்தக்கூடிய சத்தியத்தின் பெருவிழா, இந்த மாதிரி கூட்டங்களை தவிர்த்து ஒரு மாதத்திற்கு 55 மணி நேரம் பேசுகிறேன். அவ்வளவுதான். ஒரு குறைவுள்ளவன் தான் 55 மணி நேரம் பேசுகிறது. அந்த வார்த்தைகள் மொத்தமா நீங்க எடுத்து பார்த்தாலும் ஒருபோதும் பாரம்பரியத்தில் ஊழியக்காரங்க பேசுற மாதிரி ஆசீர்வாதம் பாவங்களை கண்டிக்கிறது, அதாவது பாவங்களை கண்டிக்கிறதுனா ஐயோ இவர் கண்டிக்கிறதே இல்லையா அப்படி ஆயிடாது. நீங்க எதை எடுத்தாலும் ஏடம் கூடமா சிந்திக்கிறவங்க. பாவங்களை கண்டிக்கிறதுனா ஒரு வகையில பரிசுத்தம் 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 என்கிற விதத்தில் சத்தியத்தை கோட்டை விட்டு விடுவார்கள். பரிசுத்தத்தை குறித்து போதிக்கும் போது சத்தியம் நழுவி கீழே விழுகிறது என்பதை அறிய மாட்டார்கள். அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறேன். ஆசீர்வாதங்களை போதிப்பது, கண்டிப்புள்ளவனாக போதிப்பது மற்றும் வரங்களை குறித்து கிளர்ச்சி ஊட்டக்கூடிய மிஷனரி எழுப்புதல்களை குறித்து போதிப்பது, வெளிப்பாடு, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்த அந்தி கிறிஸ்து 2ஆம் வருகை
இந்த மாதிரி சயின்ஸ்ல என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி அங்கே என்ன சொல்லியிருக்கு, இவை எல்லாம் பாரம்பரிய பிரசங்கங்கள். இந்த பாரம்பரிய பிரசங்கத்தை ஒரு மாதத்திற்கு 55 மணி நேரம் நாம் பேசினாலும் கண்டிப்பா இந்த பாரம்பரியம் எனதுல சேர்க்கப்படுறதே இல்லை. இப்ப நான் பேசிட்டு இருக்குது வெளிப்பாடு அல்ல, இப்ப நான் புத்திமதி பேசிட்டு இருக்கிறேன். இது பிரசங்கம் கூட அல்ல, ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்படியாய் வந்தேன். பாருங்க எவ்வளவு வெளிப்படையாய் சொல்றேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்படி வந்தேன். இப்ப நான் பேசிட்டு இருக்குது வெளிப்பாடும் அல்ல, பிரசங்கமும் அல்ல, பாரம்பரிய பிரசங்கமும் அல்ல, வெளிப்பாடும் அல்ல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவதற்காக இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனவைதான் ஒரு வெளிப்பாடை நாம் கேட்க தவறி விடுவோம் என்று சொன்னால் அதனுடைய வேல்வி என்ன, அதனுடைய விசேஷம் என்னன்னு கடைசி வரைக்கும் புரியாம பாரம்பரியத்தில் நாம் கேள்விப்படக்கூடிய இவைகள்தான் கடவுளுடைய விஷயமோ என்று பழகி விடுவோம். ஏனவைதான் நான் உங்களுக்கு வெளிப்பாடுகளை குறித்து பாரம்பரிய பிரசங்கம் வேற இது வேற என்று வெளிப்படையாக பல விஷயங்களை சொன்ன. ஒரு உதாரணமாக இந்த மாதத்தில் நான் கொடுத்த ஒரு வெளிப்பாடு, நீங்க பைபிள் காலேஜில் சென்றாலும் இந்த வெளிப்பாடு எங்கேயும் கிடைக்க சான்ஸே இல்லை. ஒரு உதாரணமாக சொல்றேன், கடவுளை சர்வ வியாபி என்று நம்பி விடாதிருங்கள், அவர் சர்வ வியாபி அல்ல என்ற தலைப்பின் கீழ் கடவுளுடைய ஆச்சரியமான ஒரு மர்மத்தை, ஒரு தகவல் ஒன்றை சுமார் 6 மணி நேரம் என் கூட இருந்தவர்களுக்கு கூட 6 மணி நேரம் பேசிய செய்தி இருக்கு, கேளுங்க தயவு செஞ்சு. அந்த 6 மணி நேரம் செய்தியில் முடிவில் சொல்லியிருப்ப, இதற்கு மேலும் உண்டு, இன்னும் ஒரு 2 இல்லை 1 மணி நேரம் தேவைப்படும், இருந்தாலும் நீங்கள் 6 மணி நேரம் இந்த செய்தியை கேட்டு விட்டீர்கள், இத்துடன் நான் நிறுத்தி கொள்ளுகிறேன் தான் முடிச்சிருப்பேனே ஒழிய, உண்மையா சொல்லப்போமெண்டா இன்னும் கூடுதலாக 8 மணி நேரம் பேசியிருக்கணும். எந்த விஷயம்? கடவுள் சர்வ வியாபி அல்லன்னு. உடனே மூக்குக்கு மேல சிலர்களுக்கு குறிப்பு வந்துடும். 139ஆம் சங்கீதத்தில் சொல்லுது, நான் மேல வானத்துக்கு ஏறினாலும் கீழே பாதாளத்தில் படுகை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உமது கரம் எங்கும் இருக்கிறது. ஐயோ, கடவுள் என்பவர் சர்வ வியாபி, இந்த படும்பாவி சர்வ வியாபி இல்லைன்றானே. இதான் சொல்லுது, பாரம்பரிய ஊழியக்காரர்கள் சர்வ வியாபி என்று சொல்லுவார்கள். வெளிப்பாடு அண்டையில வரும்போதுதான் ஏன் அவர் சர்வ வியாபியா இருக்க முடியாது, அவர் ஏன் சர்வ வியாபியா இருக்க முடியாது. சோ இதை போன்ற நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்துட்டு வரேன். நான் எதுக்கு இப்போ நான் இந்த விஷயம்லாம் பேச வரேன் அப்படின்னா, மதங்களை குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டியது அவசியம். மதங்கள்ல ஒரு நாளும் வெளிப்பாடு வர சான்ஸ் கிடையாது. மதங்கள் என்று சொன்னால் வெறும் இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், ஜெயின மதம், இப்படி மதங்கள் என்றால் அதை நினைக்க கூடாது. நான் சொல்றது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய கௌரவமா டினாமினேஷன் என்றீங்களே, அதுதான் மதம் நான் சொல்ல வரேன். அதுவும் மதம் தான். டினாமினேஷன் சொன்னாலும் மதம் தான், டிவிஷன் என்று சொன்னாலும் மதமாகத்தான் மாற்றி வச்சிருக்கிறீங்க. ஏனவைதான் மதங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. ஏன்னா மதங்கள் பெரும்பளவு பாரம்பரியத்தை மட்டும்தான் பிரசங்கிக்க கற்றுக்கொண்டிருக்கோம். அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடியது தான் ஆசீர்வாதம், வரங்களை குறித்து, ஊழியத்துடைய எழுப்புதலை குறித்து, கண்டிப்புள்ள வாழ்க்கையை குறித்து, இதை போன்ற 4 விதத்தில் போதிப்பார்கள். இது மதம். இதற்கு மேல் வெளிப்பாடுக்கு மதங்கள் வராது, வரவும் சான்ஸ் கிடையாது. ஏன்னா மதங்கள் சொல்லி கொடுக்கிறது வேற, வெளிப்பாடுகள் சொல்லி கொடுக்கிறது வேற. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு கிராமத்தில் ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவாளர் இருந்தார். அவர் ஏதோ அவருடைய சொற்பொழிவு ஜனங்களை வெகுவாக மாற்றிற்று. அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் குறைந்து கொண்டே போனது.
இவருடைய சொற்பொழிவு கேட்க 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 ஜனங்கள் மதங்களை விட மார்க்கம்தான் பெரிதானது என்பதை கண்டுபிடித்தனர். மதங்களை பின்பற்றி கொண்டிருந்த ஜனங்கள் இப்பொழுது மெய்ப்பொருள் ஒன்றிய மார்க்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்துக்கு இவர் ஊழியம் செய்வதற்குள்ள இவருடைய வயசு மீறிவிட்டது. எனவே இவர் அந்த கிராமத்திற்கு வரும்போதெல்லாம் செல்லமாக ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்திருப்பார். அதை எப்பொழுதும் கையில தூக்கி வச்சுட்டு தடவிக்கிட்டே இருப்பார். ஜனங்களுக்கு சொற்பொழிவு கொடுத்துட்டே இருப்பார். ரொம்ப சர்வ சாதாரணமாக யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, ரொம்ப சர்வ சாதாரணமா பதில் கொடுப்பார். நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய வயசு மீறி விட்டதுன்னு. அவ்வளவு அருமையான மனிதன் செத்துட்டார். ஆனா அவர் கூட எப்பொழுதுமே ஒரு 7, 8, 10 பேர் சீடர்களா சுத்திட்டே இருப்பாங்க. அந்த கிராமத்தின் ஜனங்க சொன்னாங்க, இவ்வளவு அருமையான ஒரு நபரனை நம்ம இழந்துட்டோம் சொற்பொழிவார் வர. அதனால இருந்து உங்க 7, 8, 10 பேருக்குள்ளவே ஒருவர் யாராவது பொறுப்பெடுக்கலாம் இல்லையா? உங்க குரு உங்களுக்குத்தானே தெரியும். நீங்களும் அடிக்கடிக்கு இந்த கிராமத்துக்கு நல்ல வார்த்தையை சொல்லாம் இல்லையா? நாங்கள் வேணுமெண்டா கூட்டத்தை ஆயத்தம் படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பத்தான் இந்த குரு கூட இருந்தவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. ஆமா, நம் குரு விட்டு சென்ற ஊழியத்தை அந்த தொண்டை நாமும் செய்ய வேண்டும், நமக்குள்ள ஒருவனை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில ஒருவனை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கிராமத்தின் மக்கள் குறிப்பிட்ட நாளன்று விழாவை ஏற்படுத்தி, குருவை இழந்துட்டாங்க, பட் சீசன் தானே, வரவழைச்சாங்க. சொற்பொழிவு முடிந்தது. ஜனங்கள் ஒரு உற்சாகம் இல்லாதவர்களாக வீட்டுக்கு சென்றார்கள். இவர் விசாரித்தார், ஏன் இப்படி ஜனங்க ஒரு மாதிரியா இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ இவர் கேள்விப்பட்டார், ஜனங்களுடைய வாயில என்ன இருக்கு அப்படின்னா, அவர் போல இவர் இல்லை. ஐயோ, அவர் என்னம்மா பேசுவார், அவர் போல இவர் இல்லை. இவருக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் வெசனத்தை கொண்டு வந்தது. ஆமா, உண்மையிலேயே நம்ம குருவை போல இல்லைதான், இருந்தாலும் இந்த மக்களுக்கு எவ்வளவு நல்ல புத்தியை சொல்லி இருக்கிறேன், அட்லீஸ்ட் என்ன கொஞ்சம் பாராட்டியாவது பேசியிருக்கலாமே. ஒரு ஓடியோ அவர் போல இல்லை அப்படின்னு முடிவு கட்டிட்டாங்களே அப்படின்னு வசனம் பட்டார். அடுத்த முறையும் கூட்டம், அடுத்த முறையும் அப்படிதான் ஜனங்கள் பேசினார்கள். வேற வேற ஊருக்கு செல்லுகிறார், எல்லாருடைய வாயிலிருந்து தான் வருது, அவரை போல இவர் இல்லை, அவரை போல இவர் இல்லை. இவரும் என்ன பண்ணாரு, எல்லாரையும் உட்கார வைத்து ஆலோசித்தார். நான் உண்மையிலேயே பாடுபட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றேன், ஆனா நீங்க அப்பப்போ அவர் போல இல்லை, அவர் போல இல்லைன்றீங்க. நானும் யோசிக்கிறேன், எங்க மிஸ்டேக்கு, நான் ஏன் அவர் போல என்னால பேச முடியல, உங்களை நல்வழிக்குள்ள கொண்டு வர முடியல, எங்க மிஸ்டேக்கு? யோசித்து திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை வந்தது. கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது விரைந்து ஓடினார். ஜனங்கள்லாம் பயந்து அவர் பின்னாடியே ஓடினாங்க, என்னதான் பண்றார் அப்படின்னு. நேரா போய் ஒரு நாய் ஒன்று தூக்கிட்டு வந்தார். ஜனங்க ஆச்சரியமா அவரையே பார்த்தாங்க. அப்பா அவர் சொன்னார், நான் ஏன் குருவை போல வளர முடியல அப்படின்னா, இப்பதான் எனக்கு ஞானோதயமானது. அவர் எப்பொழுதும் ஒரு நாயை தடவிக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவாரு, அது நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ஞானம் வந்துச்சு, இப்ப நாயும் கடிச்சிச்சு. அதை தடவிக்கிட்டே பிரசங்கம் பண்ணும்போது நானும் குருவை போலவே உங்க மனசு தொட முடியும் அப்படின்னாரா இந்த மடியன். யாரு? இந்த சீஷன். மதங்களுக்கும் வெளிப்பாடுக்கும் இதான் வித்தியாசம். மதங்கள் எப்பவுமே கருத்தை விட்டுடும், அந்த வெளிப்பாடை விட்டுடும். வெளிப்பாடை விட்டுட்டு மற்ற எல்லாமே செஞ்சிடும். மதங்கள் இதுதான் விஷயம். எனவே தான் இயேசு கிறிஸ்து மதங்களை இருந்து வெளியே வரும்படியாகத்தான் அவருடைய முழு ஊழியங்களாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நாம யாரும் அப்படி இல்லை. ஏதோ ஒரு மதத்துல இருக்கிறோம். அது டிபிஎம்மோ, சிபிஎம்மோ, பெந்தகோஸோ, வேகாத கோஸோ,
ஏஜியோ ஓல்டோ இல்லை பர்த்டேயோ ஏதோ ஒரு மதத்துக்குள்ள இருந்துக்கிட்டத்தான் நாம் கடலுக்குள்ள செயல்படுகிறோம். அதாவது செயல்படுற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் அவைகள் மதங்கள். மதங்கள் எப்பொழுதுமே கருத்துக்களை எடுக்காது. குரு என்ன செய்தாரு அதே மாதிரி செய்யும். குரு என்ன செய்தாரோ அப்படியே செய்யும். எவராலுமே குற்றம் சாட்ட முடியாது. நீ குருவை போல இல்ல, நீ வேற மாதிரியா இருக்கிற, எவரும் சொல்ல முடியாது. அப்படியே இருக்கும். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, கருத்தை விட்டுட்டு இருப்பாங்க. இந்த சீசன் செஞ்சாம் பாருங்க, தன் குருவை போல நான் இல்லாம இருக்க காரணமே இப்பதான் எனக்கு ஞானம் வந்ததுன்னு நாயை தூக்கிட்டு வந்து மடியில உட்கார வச்சுக்கிட்டான் பாருங்க. இதை போன்ற செயல்முறைகள் தான். கருத்துக்களை விட்டுட்டு செயல்களை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். பெந்தகோஸ் நாளன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த செயல், அந்நிய பாஷையை பேசிய செயல், எழுப்புதல், பீரிட்டு வந்த செயல். கருத்து மறந்துடுவாங்க. கருத்து மறுக்கிறதுனால் நீயும் அந்நிய பாஷை பேசணும், நீயும் எழுப்புதலை கொண்டு வரணும், 3000 பேர் நம்முடைய சபைக்கு வரணும். கருத்து விட்டுருவாங்க, செயலை மட்டும் மனசுல வச்சுக்குவாங்க. மதம் எப்பொழுதுமே கருத்தை உங்க மனசுல இருந்து எடுத்துட்டு செயலை எவ்வளவு முடியுமோ உங்க மனசுல உட்கார வைக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம அனைவருமே என்ன பண்ணிடுவோம், கருத்துக்களை மறந்து மறந்து செயல்களையே நம்ம செயலாட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த தவறு நடக்கக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக நாம் மதத்திற்கும் செயல்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும் என்றால் வெளிப்பாடுகளை கேட்கிற மனசை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். மதங்கள் சில இடங்கள்ல பாருங்க, மந்திரம் சொல்லிட்டே இருப்பார், கண்ணு 4 பக்கமும் இருக்கும், இன்னொருத்தரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பார். போய் சொம்புல வெந்நீர் எடுத்துட்டு வா, திருநீர் எடுத்துட்டு வா, இப்படி எல்லாத்தையும் மிரட்டிக்கினே இருப்பார். ஆனா மந்திரத்தை விட மாட்டார், மந்திரத்தை விடவே மாட்டார். இதுதான் மதம். மதம் எப்பொழுதுமே கண்ணு ஒரு பக்கம், உள்ள ஒரு பக்கம், உதட்டு ஒரு பக்கம். நீங்கள் வெளிப்பாடு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்ணு, உதட்டு, உள்ளம் 3 ஒன்றாக நீங்க செயல்படுவதை நீங்க கவனிக்க முடியும். மதத்துல ரொம்ப பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வெளிப்பாடு கேட்கும் போது ஐயோ என்னால முடியலப்பா, இவர் சரியில்லை, ஆவி இல்லை, உற்சாகம் இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் வெளிப்பாடு கேட்கும் போது மட்டும்தான் உள்ளமும் உதட்டும் கண்ணும், அதாவது கண்ணுனா எண்ணங்கள், உள்ளமும் எண்ணமும் உதட்டம் 3 இருக்கு பாருங்க, உள்ளம், உதட்டு, எண்ணம். இது 3 ஒன்றாக ஆரம்பிக்கும். நீ மதத்துல இருந்தன்னு வச்சுக்கைய எல்லாமே வேடிக்கையா மாறும். எல்லாமே வேடிக்கையா மாறும். வாய் அருமையா பாடிக்கொண்டே இருக்கும், ஆனா உள்ளம் வேற பக்கம் இருக்கும், எண்ணங்கள் இன்னொரு பக்கம் இருக்கும். இப்படி விதங்கள்ல நாம் கடவுளுடைய செயல்களை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்குமே ஒழிய கருத்துக்களை நம்மால கடைபிடிக்க இயலாது. சரி, என்னமோ அனௌன்ஸ்மெண்ட் சொன்னீங்களே, அதுதான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல வரேன்னா, இந்த மாதத்தினுடைய மாதாந்திர பத்திரிகையை வெளியிட்டுட்டேன். இந்த மாதாந்திர பத்திரிகையை நீங்க படிக்கணும், வாஞ்சையாக படிக்கணும் என்ற ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு நான் அனௌன்ஸ்மெண்டா சொல்லிட்டு இருக்கிறேன். படிக்கிறது மிக மிக முக்கியம். இந்த மாதத்தினுடைய மாதாந்திர பத்திரிகையில முழுக்க முழுக்க மதங்களுக்கும், மதங்கள் ஒருபோதும் சத்திய வெளிப்பாட்டு நிறைந்தது அல்ல. மதங்கள் வேறு, மதங்கள் வேறு, சத்திய வெளிப்பாட்டு வேறு என்று மதங்களுடைய தகவல்களை நான் உங்களுக்கு இந்த மாதாந்திர பத்திரிகையில கொடுத்திருக்கிறேன். அப்போ இந்த மாதாந்திர பத்திரிகையில மதம் என்றால் ஜைன மதம், இந்து மதம், இஸ்லாம் மதம், நான் அதை சொல்ல வரல. கிறிஸ்தவம், கிறிஸ்தவம்
கிறிஸ்தவத்துல எத்தனை மதங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதை எழுதும் போது பலவிதமான புத்தகங்களை வாங்கி அவைகளுடைய கரெக்டான குறிப்பு இருக்கணும் இல்லையா, அந்த குறிப்புக்காக எழுத ஆரம்பித்த அப்போதுதான் நிறைய சிக்கலுக்குள்ள நான் சிக்கப்பட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை இந்து மதத்துல இருந்து ஏதோ ஒரு மதத்துல இருந்து வெளியே வந்து நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னா இது மதம் மாற்றம், இது மதம் மாற்றம். இது ஒருபோதும் உண்மையா சொல்லுகிற பொருளை நீங்கள் புரிந்து கொண்டு வந்த மனமாற்றம் கிடையாது. பொருளை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் மனமாற்றம் வரும். செயலை புரிந்து கொண்டால் மத மாற்றங்கள் வரும். உண்மையா சொல்ற, ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்துல இருக்கக்கூடிய ஊழியனே மதம் மாற்றம் தான் அடைந்திருப்பான், மனமாற்றம் அல்ல. ஏன்னா ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டு திருந்துவது மனமாற்றம், ஒருவருடைய செயலை புரிஞ்சுக்கிட்டு திருந்துவது மதம் மாற்றம். இவர் கூட கடவுள், இவருக்கும் சக்தி உண்டு, இதெல்லாம் மதம் மாற்றம். செயலை புரிந்து கொண்டு திருந்து விடுவீர்கள் என்றா, நான் ராம பக்தன், நான் இயேசு பக்தன், நான் கிறிஸ்து பக்தன், நான் கிருஷ்ண பக்தன், நான் அல்ல பக்தன், இப்படி திருந்து விடுவீர்கள் என்றால் மதம் மாற்றம். திருந்தாம அதிலே இருங்க, அது கூட மதம்தான். மனம் மாற்றம் என்று சொன்னால் பொருளை புரிந்து கொள்ளுவது, சொல்லப்பட்ட கருத்தின் பொருளை புரிந்து கொள்ளுவது. அப்ப அந்த கருத்தை புரிந்து கொள்ளும் போது ஏற்கப்படுகிற மாற்றம் தான் மனம் மாற்றம். அப்படி மனம் மாற்றம் இல்லை என்றால் மதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும், நீங்களும் தாவிக்கொண்டே இருப்பீர்கள். ஆக மொத்தம் கிறிஸ்தவத்தில் மட்டும் எத்தனை மதங்கள் இருக்கு அப்படின்னா நம்ப மாட்டீங்க. என்னாலவே எழுத முடியாம, ஏன்னா மாதாந்திர பத்திரிகை, இது நம்ம புக்கா, இது புக் எழுதுனாலும் நல்லா இருக்காது. மாதாந்திர பத்திரிகை சுருக்கி என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கி நான் சொல்லியிருக்கிற ஒரு சத்தியத்தை குறித்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ள உருவாகணும்னு 45,000க்கும் மேற்பட்ட மதங்கள் இப்பொழுது 2024 கிறிஸ்துவத்துல தலை தூக்கி நிற்குது. இஸ்லாம மட்டும் நம்ம எடுத்துக்கோம்னா கொஞ்சம் நஞ்சம் என்று சொன்னாலும் 17 மதங்கள் இஸ்லாமுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இந்த மாதாந்திர பத்திரிகையில கொடுத்திருக்கிற. வெறும் இஸ்லாமத்துல மட்டும் 17 மதங்கள் இருக்கு. அதாவது டினாமினேஷன் சொல்லுவாங்க, வெளியே தெரியாது. அப்படிதான் கிறிஸ்துவத்து கூட வெளியே தெரியாது. ஆனா உள்ள போய் பார்த்தா 45,000 டினாமினேஷன். நீங்கள் கத்தோலிக்கை எடுத்துக்கிட்டா நீங்க நினைப்பீங்க கத்தோலிக்கு ஒண்ணுன்னு. கத்தோலிக்கில் எத்தனை விதங்கள். உண்மையிலேயே பிரஸ்பெட்டரியன் என்று சொல்லக்கூடியவங்க யாரு, பிற்பாடு அவங்க கால்வினிசம்ல எப்படி விழுந்தாங்க, சுருக்கமா ஹெட்லைன் மாதிரி சொல்லிட்டு போவேன். எதுல? அந்த மாதாந்திர பத்திரிக்கையில. சோ மாதாந்திர பத்திரிக்கையை வெளியிட்டு இருக்கிற நீங்க அதை பெற்று நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு அவைகளை படிக்க வைக்கணும். நான் இருக்கும், என் வீடு இருக்கும் இடத்தில் சண்டே கிளாஸ் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு அவர்களுக்கு வாரமெல்லாம் சில விளையாட்டுகள், பலவிதமான ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் அதுல ஒன்று லைப்ரரி, படிக்கும் பழக்கம். படிக்கும் பழக்கத்திற்கு படிங்க என்று சொல்லி பிள்ளைகளுக்கு, ஏற்கனவே நான் விபிஎஸ்ல எல்லாமே படிப்பு தான். அவர்களுக்கு நான் பட்டம் கொடுக்கும் போது கூட பொன்மொழியில படிப்பு என்கிற வார்த்தையை அழுத்தித்தான் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தேன். இப்படி அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது பின் டிராப் சைலன்ஸ்ல பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து அந்த மாதாந்திர பத்திரிகையை கவனத்தோடு கூட படித்து அவைகளை நடைமுறை வாழ்க்கையும் இப்போதும் படிக்கும்படியான பழக்கத்தையும் வரவேற்று கொண்டார்கள் என்று சொன்னால், இது நான் ஊராமுட்ட புள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊருக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு நான் இந்த உதவியை செய்தேனா உங்க பிள்ளைக்கு நீங்க செய்ய மாட்டீங்களா?
அப்போ உங்க பிள்ளைக்கு நீங்கள் படிக்கிற ஆர்வத்தை வெளிப்பாட்டுக்கும் மதத்திற்கும் செயலுக்கும் கருத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நீங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னா, உண்மையா சொல்லுகிறேன், விபரீதங்கள் வருங்காலத்தில் ஏற்கப்படும். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வெளிப்பாடுகளை நிறைந்த இந்த பத்திரிகைகளை நான் வெளியிடுறேன். ஒவ்வொரு முறை ஒரு டைரக்ஷன்ல. இப்ப 13வது வால்யூம் வெளிப்பாடு, அதாவது மாதாந்திர பத்திரிகை ரெடி ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் சயின்ஸ் குறித்து பேசுவாங்க. தபார் சயின்ஸ்ல கிறிஸ்து நிரூபிக்கப்பட்டார், தபார் சயின்ஸ்ல பைபிள் நிரூபிக்கப்பட்டது. பைபிள் எவ்வளவு பெரிய விஷயம், அதை கொண்டு போய் சயின்ஸ்லயா நம்ம நிரூபிக்கணும்? கேவலம் அது நமக்கு. ஏதோ ஒரு எடுத்துக்காட்டலாம் ஒரு சில பிள்ளைகள் மத்தியில் பேசும்போது, இந்த மாதிரிப்பா சயின்ஸ்ல இருந்து பைபிள் நிரூபிக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் பேசலாம். ஆனா எப்போதுமே இதே தான் குறிப்பாக வச்சுக்க கூடாது. அப்ப நான் என்ன பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா, சயின்ஸ்ல இருந்து பைபிளுக்கு எவ்வளவு பிரயோஜனம் சொல்லல, சயின்ஸ் எவ்வளவு மோசம்னு, சயின்ஸை கொடுத்த, அதாவது விஞ்ஞானத்தை கொடுத்த மெய்ஞானம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னும், விஞ்ஞானம் எங்க இருக்கணும், மெய்ஞானம் எங்க இருக்கணும், விஞ்ஞானமோ மெய்ஞானமோ எங்க தான் சேரும், எது வரைக்கும் சேராது, இவை எல்லாம் தெளிவோடு கூட 13வது மேக்சின் இனி வரப்போகுது. அது ஜூலை மாதம், ஜூலை மாதத்திற்குரிய மேக்சின். ஆனால் நான் இப்போ சொல்லிட்டு இருக்குது ஜூன் மாதத்திற்குரியது. மதங்களை குறித்து வெளிப்பாடுகள், மதங்களை குறித்து தகவல்கள். சில தகவல்களை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் சத்தியத்தின் கருத்துக்களை நம்ம எப்படி நம்ம வாஞ்சியோடு கூட எடுத்துக்கணும், சத்தியத்தின் மார்க்கத்தில் நாம் ஏன் நடக்கணும் என்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள உருவாக்கப்படும். அந்த தெளிவு உருவாக்கப்படணும் என்ற நல்ல காரணத்தை மனதில் கொண்டு மாதாந்திர பத்திரிகை வாயிலாக தினந்தோறும் 1/2 மணி நேரம் வெளிப்பாடுகளை கொடுக்கிறது மூலியமாக, பாருங்க அழுத்தி பேசுறேன், மாதத்துக்கு ஒரு முறை மாதாந்திர பத்திரிகை மூலியமாக வீடியோ என்கிற வீடியோ வாயிலாக 1/2 மணி நேரம் வெளிப்பாடு நிறைந்த சத்தியத்தை கொடுக்கிறது மூலியமாக என்னாலும் முடிந்தது. இதை டெய்லி 1/2 மணி நேரம் சொல்றான். நான் இருக்கிற இடத்துல 2 மணி நேரம் கூட்டங்கள், ஒவ்வொரு கூட்டம் நடத்தும் போதெல்லாம் 2 மணி நேரம் அந்த மக்கள் உட்கார்ந்து பொறுமையோடு கூட அந்த சத்தியத்தை கேட்டு, ஐயோ நேரம் போனதே தெரியவில்லையே, இது எப்பொழுதும் சொல்லுகிறார்கள், நேரம் போனதே தெரியலையே, இவர் சொல்லும் போதுதான் தெரியுது 2 மணி நேரம் நம்ம உட்கார்ந்துட்டோமா. அந்த அளவுக்கு எத்தனையோ மர்மங்களை சொல்லி, இவை எல்லாம் பார் இங்க ஒரு மர்மம் இருக்கு, இத பார் இது ஒரு மர்மம் இருக்கு, அது என்னுடைய நோக்கம் அல்ல. சத்தியம் என்றால் என்ன என்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ள உருவாக்கப்படணும் என்ற காரணத்துக்காக தான் சத்திய வேதத்தில் அடங்கி இருக்கக்கூடிய மர்மங்களை எடுத்து காட்டி இவைகளை முறையாக புரிந்து கொள்ள வேண்டிய விதங்கள் எப்படி, கடவுள் ஏன் சர்வ வியாபி அல்ல என்று சில இடங்களை தன்னை வெளிப்படுத்துறாரு. அவர் சர்வ வியாபி அல்லவா? அல்லவே அல்ல. அப்போ கடவுள் சர்வ வியாபி இல்லனா அவர் கடவுளாவே இருக்க மாட்டாரே. கரெக்ட், கடவுள் சர்வ வியாபி அல்ல, ஆனா சர்வ வியாபி அல்ல என்றால் அவர் கடவுளாய் இருக்க முடியாது. இந்த பேலன்சிங்க இறைவன் அந்த கருத்துக்குள்ளவும் வெளிப்பாடுக்குள்ளும் வச்சிருக்கிறார். நாம் தான் செயல்குள்ளவே இருக்கிறோமே. இந்த குருநாதர் நாயை தடிவி தடிவி பிரசங்கம் பண்ண செயலை நம்ம அதிக கவனிக்கிறதுனால், the movement of Holy Spirit, the movement of Christ, the movement of God, செயல் செயல் எல்லாமே செயல். அதனாலதான் எனக்குள்ள டானியல் நாவி இருக்கு, எனக்குள்ள சிம்சோனி நாவி இருக்கு. இப்படி நாம் செயல்களை கவனித்து நடப்பதனால்தான் வெளிப்பாடுகள் நமக்கு மறைவாகி கொண்டே இருக்கிறது. நான் ஒன்னையும் உங்களுக்கு மர்மங்களை எடுத்து சொல்ற அளவுக்கு நீங்கள் ஒன்னையும் படிக்காதவர்களும் அல்ல, நான் ஒன்னையும் படித்தவனும் அல்லப்பா, மன்னிச்சுக்கங்க. நீங்கள் தான் ஆக்சுவலி படித்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நான் இல்லை.
நான் மர்மங்களை எடுத்து சொல்ல வரவில்லை. ஆனா மர்மம் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், ஆமா, வெளிப்பாட்டின் வேள்வி என்ன நீங்க புரிஞ்சிக்கணும். அப்படி புரிந்து கொள்ள இத்தியாசங்களையும் சரித்திர, அதாவது சபையின் இத்தியாசத்தில் சொல்லப்படாத பல விஷயங்களை ஆல்ரெடி 35,000 மணி நேரம் பேசி உள்ளேன். இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். சோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்குரிய பத்திரிகையை கண்டிப்பா நீங்களும் உங்க குடும்பமும் வாசிங்க. எங்கள் இடத்துல கன்னடா, தமிழ் மற்றும் இங்கிலீஷ் 3 மொழியில பத்திரிக்கை இருக்கு. ஹார்ட்வேர் காப்பியும் உண்டு, சாஃப்ட்வேர் காப்பியும் உண்டு. சாஃப்ட்வேர் உங்க மொபைல்ல படிக்கலாம், ஹார்ட்வேர் புக்கு வாயிலாக, பத்திரிக்கை வாயிலாக இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த மாதத்துடைய பத்திரிகையை வாசித்து எச்சரிக்கை அடையுங்கள், கர்த்தருக்குள் நடங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அன்பான தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை போலவே பல 1000 ஆண்டுகளாக பேசப்படாமல் புதைக்கப்பட்டு இருக்கிற ரகசியங்களை நமது சகோதரர் எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் மிக அழகாக சத்தியத்தை சத்தியவர்ணமாகவே கொடுத்துள்ளார். நமது ஊழியக்காரர் கொடுக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் நம்மை தேவனிடத்தில் கிட்ட சேரத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கவும் நமது வாழ்க்கையை தேவனிடத்தில் சீர்திருத்திக் கொள்ளவும் ஒரு ஒளியாக உள்ளது. இந்த செய்திகள் நமக்கு மட்டும் பயனளிக்காமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சார்ந்தவர்களுக்கும் பயனளித்து கொண்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடுகளை வாட்ஸ்அப், எஃப்எம், சிடி மற்றும் யூடியூப் மூலமாக கேட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த செய்திகள் டச், சிங்களம், நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த சத்திய வெளிப்பாடுகள் உபயோகமாக உள்ளது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகளில் 583 மணி நேரமும், நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. கூடுதலாக 35,000 மணி நேரம் பேசியுள்ள மிக பிரம்மாண்டமான செய்தி நமது இடத்தில் உள்ளது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் பெற்று பயனடைய சந்தாதர் பகுதியில் இணைந்து கொள்ளுங்கள். சந்தாதர் பகுதி என்பது அரைமணிக்கான செய்தியாகும். இந்த செய்திகளை நாங்கள் தினம்தோறும் கேட்டு மிகுந்த பயனடைகிறோம். சந்தாதர் செய்திகள் என்பது அரை மணிக்குண்டான செய்திகள். இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் மிகுந்த பிரயோஜனம் அடைந்து வருகிறோம். இந்த செய்திகள் பல புத்தகங்களுக்கு சமமாக உள்ளது. இவ்வகையான செய்தியை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறொரு தனிப்பட்ட ஆப்பிலோ நாங்கள் உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற இந்த சத்திய வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து வருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காகவும் சத்தியத்திலும் நீங்கள் உறுதியாய் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறு ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு பயனடைந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போதோ அல்லது டிராவலில் இருக்கும்போதோ ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் யூடியூபுக்கு சென்று அங்கே நீங்கள் செய்திகளை கேட்கும்போது, நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யும்போது சத்தியத்துக்குரிய புதிய அப்டேட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தினந்தோறும் கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளை சந்தாதார பகுதியில் கேட்பது மாற்றமல்லாமல் யூடியூபில் சென்று
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சத்திய வெளிப்பாட்டு கேட்க மிஸ் பண்ணாது இருங்கள். இப்படியாக இந்த சத்திய வெளிப்பாடை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் ஸ்கிரீன்ல வருகின்ற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 9880510712 மற்றும் 6360697395. ஸோ இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.